வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மூகி கீர்த்தி டேல்ஸ். இன்றைய கதையில் நாம் தமிழர் மனதில் வீர வணக்கத்தைப் பெற்ற ஒரு பெண் அரசியைப் பற்றி பார்க்கப் போறோம். இந்தியாவின் முதல் பெண் சுதந்திரப் போராளி வேலுநாச்சியார். 18ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டின் சிவகங்கை, அங்குள்ள அரண்மனையில் ஒரு சிறுமி பிறந்தாள். அந்த சிறுமி வேலுநாச்சியார். சிறு வயதிலிருந்தே குத்துவாள், தமிழ் இலக்கியம், வியூகம் என அனைத்திலும் சிறந்து விளங்கினாள். பின்னர் அவள் சிவகங்கை அரசர் முடுதேவரை திருமணம் செய்தாள். அவர்கள் இணைந்து ராஜ்யத்தை திறம்பட ஆட்சி செய்தனர். ஆனால் மக்களின் அமைதி நீண்ட நாள் நிலைத்திருக்கவில்லை. ஆங்கிலேய கிழக்கு இந்தியா கம்பெனி படைகள் சிவகங்கை மீது தாக்குதல் நடத்தினார்கள். போரில் முடுதேவர் வீரமரணமடைந்தார். வேலுநாச்சியார் துயரத்தில் ஆழ்ந்த போதிலும் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு தஞ்சாவூருக்கு அகலம் புகுந்தார். அங்கு அவர் மாருது பாண்டியர்களுடன் இணைந்து ஒரு புதிய போர்ப்படையை உருவாக்கினார். பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற நோக்கில் அவர் உருவாக்கிய முதல் பெண்கள் இராணுவப் படை உலகத்தையே ஆச்சரியப்பட வைத்தது. போர்த்திட்டத்தில் மிக முக்கியமானது குயிலியின் தியாகம். குயிலி வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி. ஒருநாள் அந்த இங்கிலாந்து கமாண்டர்கள் தங்கிய அரண்மனையில் தீ வைப்பதற்காக தன்னை தியாகம் செய்ய முடிவெடுத்தாள். குயிலியின் தியாகத்துடன் ஆங்கிலேய பாசிசத்தை அழித்தனர். வெற்றி வேலையை வேலுநாச்சியார் நாட்டின் மீது நாட்டினார். வேலுநாச்சியார் இந்திய வரலாற்றில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து வெற்றி பெற்ற முதல் பெண் சுதந்திரப் போராளி. அவரது போராளி மனோபாவமும் பெண்கள் சிறுமையில்லை என்பதை உலகுக்கு காட்டியதுமாகும். இந்த வீரத்துக் கதையை உங்களுடன் பகிர்ந்ததில் எங்களுக்குப் பெருமை. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. மற்றும் இந்த மாதிரியான தமிழ் வீர வரலாற்றுப் பயணங்களைக் காண உங்கள் மூகி கீர்த்தி டேல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதைமயமான பயணத்தில்.